தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லப்பர் பந்து. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், பாலசரவணன் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் லப்பர் பந்து. ஸோ இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம். ஸோ இப்படி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாண் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவர், நல்லாவே பவுலிங் போடக்கூடிய ஒரு நபர். இவரோட ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவருக்கு ஆசை. அந்த டீமில் கேப்டனாக இருக்க, அதாவது ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட பழைய டீம் மெம்பரான ஒரு கேப்டன் இருக்கார். அவர் அன்புக்கு ரொம்ப வேண்டியவர், ஒரு தம்பி மாதிரி பார்க்குறாரு அன்பை. அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு அந்த டீமில் அவனை விளாட வைக்கணும்னு. பட் இப்போ இருக்கிற டீம் இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அன்பு ஒரு கேஸ்ட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலேயே அவரை அந்த டீமில் சேர்த்துக்க மறுத்துக்கிறாங்க. அப்படி இருந்தும் படத்தோட ஆரம்பத்தில் அந்த டீமில் வலுக்கட்டாயமாக அவரை அந்த கேப்டன் சேர்க்குறாரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல, பவுலிங் எதுவுமே கொடுக்காம அந்த மேட்ச்சில் பாதிலேருந்து அன்பு வெளியே போய்ட்றாரு. அங்கேருந்து பல வருடங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. பக்கத்து ஊரை சேர்ந்தவர் தான் அட்டகத்தி தினேஷ். இவர் பார்த்திங்கன்னா ஒரு கெத்தான பிளேயர். அவர் பேரே கெத்து. இறங்கினார்னா இருக்கிற எல்லா பாலும் 6, 4ன்னு அடித்து பயங்கரமாக அந்த ஊரில் ஒரு கெத்தாக சுற்றிட்டுருக்காரு. ஸோ அவரோட ஒரு பிளே ஸ்டைலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவரோட மனைவி சுத்தமாக அவங்களுக்கு கிரிக்கெட் விருப்பம் இல்லாதனால அவங்களுக்கு பயந்தே ஒரு நிறைய மேட்ச்களில் தெரியாமல் விளாண்டுட்டுருக்காரு. அவர் இளம் வயசில் இருக்கும்போது ஹரிஷ் கல்யாண் ஸ்கூல் படிச்சுட்ருக்காரு. இப்போ பல வருடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் ஒரு இளைஞரான ஒரு யங் ஏஜுக்கு வந்துடுறாரு. நம்ம அட்டகத்தி தினேஷ் கொஞ்சம் வயசாகி அவரோட பொண்ணே பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாணோட லவ்வர் அந்தளவுக்கு வளர்ந்துடுறாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தியை பார்த்துட்டு வராரு. அவரோட விக்கெட்டை என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கிரிக்கெட் நடந்துகிட்ருக்க ஒரு பின்னாடி பக்கம் பேசுகிறாங்க. அதை அட்டகத்தி தினேஷோட நண்பர் கேட்டுடுறாரு. இது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டும் அங்கேயே ஒரு ஈகோ ஆரம்பிச்சிருது. அப்புறம் எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் 2 பேருமே நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ தான் அவங்க வீட்டில் ஹரிஷ் கல்யாணை பற்றி அந்த பொண்ணு சொல்லி எல்லாமே ஒத்துக்கிற நிலைமையில் இருப்பாங்க. அந்த டைமில் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச்சில் கிளாஷ் ஆகிடும். அதோட விக்கெட்டை நம்ம ஹரிஷ் கல்யாண் எடுத்துடுவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஈகோ எப்படி முடிஞ்சுது. ஸோ இந்த ஜாலி டீமில் ஹரிஷ் கல்யாண் சேர்ந்து விளாண்டாரா, அட்டகத்தி தினேஷ் யாராலையும் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்தில் இருக்கும்போது ஹரிஷ் கல்யாண் அவரோட விக்கெட் எடுத்து அவரோட ஈகோவை டச் பண்ணிடுவார். ஸோ தன்னோட பொண்ணை ஹரிஷ் கல்யாண் கட்டி கொடுப்பாரா. அந்த லவ்வரோட அம்மா பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டே வெறுக்கிறாங்க. ஏன்னா தன்னோட கணவர் கிரிக்கெட்டில் அடிமையாக இருக்கிறதுனால அவர் கிரிக்கெட்டே வெறுக்கிறாங்க. பட் தன்னோட மகளுக்கும் கிரிக்கெட்டை அவங்களோட கணவர் மாதிரியே இருக்கிற ஒரு நபர் ஹரிஷ் கல்யாணே நிற்கும் போது அவங்க பொண்ணை நம்பி கொடுக்குறாங்களா இப்படின்னு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு கிரிக்கெட் படம் அப்படின்னு இல்லாமல் நல்லாவே பார்த்திங்கன்னா திரைக்கதை அமைச்சிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதில் பாலசரவணன், அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் அவங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த கதாநாயகி இவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜீவ் பிரகாஷ் படத்தில் இதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் வருவாங்க. நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துலேயே நான் நோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படங்களில் அவங்க தென்படலை. பட் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு கரெக்டான படத்தில் இவங்க வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மொத்தத்தில் நம்ம லப்பர் பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் பார்க்கிங்கில் எப்படி ஒரு ஈகோவால் ஒரு படத்தை சுவாரஸ்யமாக கொண்டு போனாரோ அதே ஒரு ஈகோவை வச்சு கிரிக்கெட்டில் இந்த லப்பர் பந்தில் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்கன்னு சூப்பராக காமிச்சிருக்காங்க. மறக்காமல் நீங்கள் எல்லாமே இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.